வச்சாச்சு. பார்த்தீங்களா குடம் மாதிரி நிற்கிது. அந்த ஃபிஷிங் பேப்பரு வச்சு தைக்கிறதுனால குடம் மாதிரி அப்படியே நிற்கிது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சத்துக்கு வச்சு தைச்சிக்கலாம். நமக்கு ஈஸியான வேலையும் கூட. இந்த பானைக்கில் நம்ம நடுவு சென்டரில் கட் பண்ணி எடுத்த பீஸ் இருக்குது இல்லையா, இதுதான் அந்த பீஸு. இப்போ இந்த பீஸை நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் எப்படி நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு வந்து டிசைன் வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து மெல்லிசான துணி. இது மெல்லிசான துணியில் வந்து ஃபியூசிங் பேப்பரை அட்டாச் பண்ணியிருக்கேன், அதாவது அயன் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பீஸை வச்சு தான் நான் வந்து நாட்டுக்கு எப்படி டிசைன் பண்ணுறது ஈஸியான முறையில் அப்படின்றத பார்க்கலாம். இதை இப்படி ரெண்டாக மடக்கிக்கோங்க. ரெண்டாக மடக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாலாக மடக்கிக்கோங்க. நாலாக மடக்கிட்டு இங்கே என்ன அளவு வருதோ, இங்கேருந்து என்ன அளவு வருதோ அதே அளவை சேமாக இங்கிட்டு வருதான்னு பாருங்கள். சேமாக 2.5 இன்ச்சு வருதா. இப்போ இந்த 2.5 இன்ச்சை அப்படியே ஒரு வளைவு கொடுத்துக்கோங்க. அம்பர்லா மாதிரி ஒரு வளைவு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வளைவு கொடுத்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே ரவுண்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே தீயில் வாட்ட போகிறோம். பாக்கி இருந்த பீஸில் அது இன்னொன்று சின்னதாக வந்துச்சு. அந்த சின்னதையும் நான் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை அப்படியே ஓரமாக இந்த மாதிரி தீயில் வாட்டிக்கோங்க. பார்த்து ஓரமாக அந்த தீ ஓரமாக வச்சு எப்படி வாட்டணும் அதே மாதிரியே வாட்டிக்கோங்க. இதே மாதிரி தான் சேமு இன்னொன்னையும் வந்து இது பண்ணோம் இல்லையா, அதையும் இந்த மாதிரி ரவுண்டாக வாட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த ஓரத்தில் அடிக்கணும் தேவையில்லை. ஓரத்தில் மடித்து தைக்கணும், லைனிங்கை வச்சு அடித்து திருப்பணும் அப்படின்ற வேலை இதில் கொஞ்சம் மிச்சப்பட்டுரும். எண்ணெய் இதுக்கு எந்திக்கணும். இந்த மாதிரி பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி வாட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ரெண்டையும் இந்த மாதிரி நான் வாட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. வட்டத்தை இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு இது ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பீஸை நாட்டை நடு சென்டரில் எடுத்து வச்சுக்கோங்க. நடு சென்டர்ன்றது இதை கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா நடு சென்டர் வந்துடும். எடுத்து வச்சுட்டு இப்போ இங்கே கட்டு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் கட்டு தையல் போட்டுக்கோங்க. கட்டு தையல் போட்டு இங்கே ஒரு கிராஸாக கட்டிங் போட்டுருங்க. இங்கே ஒரு கிராஸ் போட்டுருங்க. இப்போ அதுக்கு பிறகு இதிலிருந்து ஒரு பீஸு இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு கேப்பு, 3/4 இன்ச்சோ இல்லைன்னா 1 இன்ச்சோ கேப்பு விட்டு நீங்கள் அப்படியே இங்கே ஒரு கட்டு தையல் போட்டுக்கோங்க. கட்டு தையல் போட்டு இது கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது ரொம்ப பெருசாக தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து இதோட சின்னதாகவும் ஆக்கிக்கலாம். அது எப்படி ஆக்குறதுனா, இந்த மாதிரி சின்னதாக ஆக்கிட்டே நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். நீங்கள் இன்னும் வேணும்னா மேலே ஏற்றியும் கூட வச்சுக்கலாம். ஏன்னா கஸ்டமர் இந்த அளவுக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்க அவங்களுக்கு இந்த ஒரு இதே போதும் தான் நினைப்பாங்க. இருந்தாலும் நம்ம வந்து இன்னமும் அது கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிறத ஏன் வேஸ்ட்டு பண்ணணும். வேஸ்ட்டு பண்ணாமல் அப்படியே வச்சு தைச்சாச்சு. பார்த்தீங்களா, குடம் மாதிரி நிற்கிது. அந்த ஃபிஷிங் பேப்பரு வச்சு தைக்கிறதுனால குடம் மாதிரி அப்படியே நிற்கிது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சத்துக்கு வச்சு தைச்சிக்கலாம். நமக்கு ஈஸியான வேலையும் கூட.